ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நந்தினி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம எந்த கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வனபத்திரகாளி அம்மன் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்து தேக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கோவை மாவட்டத்திலேயே மிக சக்தி வாய்ந்த உக்கிரமான ஒரு காளியம்மனை வந்து வனபத்திரகாளியம்மன் வந்து நம்மளுக்கு அருள் புரியுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏதாவது கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அது அத்தனையுமே வந்து தகர்ந்து போயிடும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தான் இந்த வனபத்திரகாளியம்மன் கோவில். இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பாகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து வாழ்ந்துட்டு வந்தான். இவன் வந்து மக்களை எல்லாமே கொடுமைப்படுத்தி தன்னுடைய வசப்படுத்தி வச்சுருந்தான். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வந்து ஏன் இப்படி வந்து எங்களை கொடுமைப்படுத்துகிறீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய பெரும் பசி போக்குறதுக்கு நீங்கள் டெய்லி வந்து சாப்பாடு ஆடு மாடு அது கூடவே வந்து வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு உணவாக வந்தீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து நிம்மதியாக விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமா அது எல்லாமே ஏற்றுக்கிட்ட மக்கள் வந்து டெய்லி வந்து ஆடு மாடு பழங்கள் காய்கறிகள் வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து நடந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து குந்தி தேவி தன்னுடைய பாண்டவர்களோட இந்த ஏரியாவுக்கு வந்து வராங்க. வரும்போது அவங்களுக்கு வந்து பயங்கரமான பசி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அழுக்குரல் கேட்டுட்ருக்கு. என்னென்னு போய் கேட்கும்போது அங்கே இருக்க நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு என்னுடைய பையன்தான் வந்து சாப்பாடு கொண்டு போகிறான், அவன் வந்து அந்த அரக்கன் வந்து சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து என்னுடைய பையனை வந்து உங்கள் பையனுக்கு பதிலாக வந்து அனுப்புகிறேன், நாளைக்கு காலையில் வந்து என் பையன்தான் வந்து போவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு பீமனை வந்து அந்தனர் பையனுக்கு பதிலாக அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது ஆடு மாடு சாப்பாடு காய்கறிகள் பழங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கட்டி பீமன் வந்து அந்த காட்டுப்பகுதி வழியாக போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பசி எடுக்குது பீமனுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற எல்லா சாப்பாட்டுமே வந்து அவர் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்ற சத்தத்தை கேட்டுட்டு அந்த அரக்கனுக்கு வந்து சத்தம் கேட்டு அவன் வரான். வந்ததுக்கப்புறமா என்ன என்னோடய சாப்பாட்டு எல்லாமே நீயே சாப்பிட்டையா, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ லேட்டாக வந்து அதனால் நான் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக வந்து சிரிக்கிறாரு. சிரிக்கும்போது பகாசுரனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து இருக்கிற மரத்தையெல்லாம் வந்து பிடுங்கி பாறை எல்லாமே எடுத்து உடச்சி சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது பீமனும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாமே பிடுங்கி அந்த பகாசுரன் கூட சண்டை போடுறாரு. என்னதான் சண்டை போட்டாலும் அவரால் வந்து அந்த அரக்கனை வந்து வீழ்த்தவே முடியல. ரொம்ப வந்து திணறிக்கிட்டு இருந்தார் போரில். அப்போ வந்து அவர் தியானத்தினால கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்து கேட்குறாரு, எப்படி தான் இந்த அரக்கனை வந்து நான் வீழ்த்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து தன்னுடைய ஞான உதயத்தில் வந்து சொல்கிறாரு. ஒரு இலையை வந்து பிச்சு அதை ரெண்டாக வந்து கிழித்து ரெண்டு பக்கம் வந்து போட்டுடுறாரு. ஒன்று மறுபுறமாக வந்து எதிர்ப்புறமாக வந்து போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறமா அப்போ அவருக்கு வந்து புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பாகாசுரனை வந்து ரெண்டாக பிளந்து ரெண்டு பாகத்தையும் வந்து எதிர்முனையில் வந்து தூக்கி வீசிடுறாரு. அப்போ வந்து தன்னுடைய உயிர் வந்து பிரிஞ்சு போயிடும். உயிர் வந்து பிரியற நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்து கேட்குறான், எனக்கு வந்து மோட்சம் கொடுங்க, எனக்கு வந்து அந்த ஆத்மா வந்து மோட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு வந்து நான் மோட்சமெல்லாம் கொடுக்க முடியாது, நீ நிறைய வந்து அக்கிரமங்கள் எல்லாமே பண்ணிட்டேன், அதனால் நீ காளியம்மன் கிட்ட வேணால் உன்னுடைய வேண்டுதலை வை அப்படின்னு சொல்லும்போது காளியம்மன் கிட்ட வந்து பாகாசுரன் வந்து வேண்டுதல் வைக்கிறான். அப்போ காளியம்மன் வந்து தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்னுடைய சன்னதிக்கு முன்னாடியே இரு, எனக்கு வந்து காவல் தெய்வமாக வந்து நீ இருந்துக்கோ, உனக்கு வந்து பக்தர்கள் வந்து இங்கே வெட்டக்கூடிய தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வெட்டக்கூடிய ஆடுகள் எல்லாமே வந்து பழியாக வந்து உனக்கு வந்து நீ ஏற்றுக்கிட்டு என் கண் முன்னாடியே வந்து நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அதனால தான் வந்து பாகாசுரன் பார்த்திங்க அப்படின்னா பத்ரகாளி அம்மனுக்கு கரெக்டாக நேராக வந்து காவல் தெய்வமாக வந்து அமர வச்சுட்டாங்க காளியம்மன். அது மட்டும் இல்லாமல் முன்னொரு காலத்தில் வந்து ஆரவல்லீஸ்வரவல்லின்னு சொல்லிட்டு 7 சூனிய சகோதரிகள் வந்து இருந்தாங்க. இவங்க நிறைய வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் சூனியம் சேவினி எல்லாமே பண்ணிட்டு தீய சக்திகளாக வந்து உருவெடுத்துட்டு இருந்தாங்க. இவரோட வலையில் வந்து பீமனும் வந்து சிக்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து தப்பிச்சு தர்மர்கிட்ட வந்து சொல்லும்போது தர்மர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மாதிரிலாம் வந்திருக்கக்கூடாது,
அவங்கள நம்ம வந்து போருக்கு போய் அவங்களெல்லாம் வீழ்த்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜாதகத்தில் உள்ளவரான சகாதேவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள நம்ம வீழ்த்தவே முடியாது, அதான சக்தி வந்து நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சகாதேவன் வந்து 5 வயது சிறுவனான அபிமன்யுடைய மகனை வந்து போருக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்றுட்டு வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து போகிறாரு. 5 வயது சிறுவனான அபிமன்யுடைய மகன் வந்து போகிறாரு போருக்கு. அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி காளியம்மனுடைய காலில் விழுந்து வணங்கி பத்திரகாளி அம்மன் கோவில், அதாவது வனபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் வந்து இங்கே சாமி எல்லாமே கும்பிட்டுறாரு. கும்பிடும்போது அவருக்கு வந்து அதிகப்படியான வீரமும் ஞானமும் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா போருக்கு போய் அந்த சூனியக்காரிகள் எல்லாமே வீழ்த்துறாரு. போருக்கு போய் வெற்றியும் பெறாரு. அதனால் அதனுடைய சிறப்பாக வந்து பீமனுடைய சிலையம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதையும் நம்ம வந்து முன்னாடி வந்து பார்க்கலாம். சக்தியுடைய மறு வடிவம் தான் இந்த காளியம்மன். அதனால் ஒரு புற்றுக்குள்ளார, இந்த வனத்துக்குள்ளார ஒரு நாகப்புற்றுக்குள்ளார இருந்து தவம் இருக்காங்க. அசுரர்களை அழிப்பதற்காக தவம் இருந்து உக்கிரமான ஒரு காளியாக வந்து உருவெடுக்கிறாங்க. அதனால தான் இந்த அம்மனுக்கு வந்து வனபத்திரகாளி அம்மன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து ஏற்பட்டது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் வந்து இங்கே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதோட பணிகள் எல்லாமே முடியறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2 அல்லது 3 வருடங்கள் கண்டிப்பாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து இருக்குது இந்த ராஜகோபுரம். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பில்லி, சூனியம், செய்வினை, திருஷ்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு மனதார நீங்கள் காளியம்மன் கிட்ட வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா விதமான தீய சக்திகளுமே உங்களை விட்டு நீங்கி போயிடும். நீங்கள் கண்கூட அதை வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக காளியம்மனாக பத்திரகாளி அம்மன் வந்து இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி விடணும். அதுவும் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலனும் கிடைக்கும். இந்த கோவிலில் பூ கேட்கும் முறை வந்து நடைபெறுகிறது. நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க, அப்படி இல்லாட்டி வந்து திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வெள்ளை கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் வந்து பூ வந்து போட்டு எடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் நினைத்த கலர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தொழிலையோ திருமணத்தையோ வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் உத்தரவாக ஏற்று நடத்துவாங்க. இங்கே வாரத்தில் 3 நாட்கள் வந்து ஆடுகள் வந்து வெட்டி பலி கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாட்களும் வந்து ஆடுகளை வந்து வெட்டி பலியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாரத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா 300லேருந்து 400 கிடாய்கள் வந்து இங்கே வெட்டப்படுது. இது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து இந்த கோவிலில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்கே வந்து 5 விளக்குகள் 7 விளக்குகள்னு சொல்லிட்டு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அதுக்கு தகுந்த மாதிரி விளக்குகள் வந்து ஏற்றலாம். முன்னொரு காலத்தில் வந்து இந்த பகுதியை வந்து நல்லா ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக வந்து இருந்தது. அந்த வனப்பகுதியிலிருந்து அம்மன் வந்து வந்தங்காட்டி தான் இந்த காளியம்மனுக்கே வந்து வனபத்திரகாளியம்மன் அப்படிங்கிற பேரே வந்து ஏற்பட்டது. இப்போ வந்து அதோடைய அமைப்புகள் எல்லாமே மாறிட்டு வந்துட்டுருக்கு. எல்லாமே வளர்ச்சி பெற பெற அந்த அமைப்புகள் எல்லாமே மாறிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் கோவிலுக்கு வந்ததுமே முதல்ல வர வேண்டிய இடம் வந்து இங்கே தான். இந்த ஆற்றங்கரைக்கு வந்து நீங்கள் கை கால் கழுவிட்டோ இல்லை குளிச்சுட்டோ அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காளியம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம். இதுதான் வந்து முறை. இங்கே வந்து ஆற்றங்கரைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பலகை வச்சுருக்காங்க. நீங்கள் படித்துறையில் மட்டும்தான் வந்து குளிக்கணும். ஆற்றுக்குள்ளாரெல்லாம் போய் குளிக்கக்கூடாது. எங்கேயுமே வந்து நீங்கள் போகக்கூடாது. படித்துறையில் மட்டும் குளிச்சுட்டு கை கால் கழுவிட்டு நீங்கள் சாமி கும்பிட போகலாம். மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அம்மனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக பரிசலில் வந்து போகிறோம். இந்த பரிசலில் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. போட்ட மாதிரி இந்த வாரம் போட்டு இல்லைங்க. இந்த வாரம் வந்து எல்லாம் திருச்செந்தூர் போயிட்டாங்க. திருச்செந்தூர் அடுத்த வாரம் வரைக்கும் நல்லா இருக்கு. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கணக்கு பண்ணுறேன். சரி. கும்பாபிஷேகம் எப்போ வருங்களா?
பரிசெல்லாம் முதல் முறையாக வரதுங்காட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேச்சராக சூப்பராக வந்து இருந்துச்சு ஆற்றுக்குள்ளே வந்து போகும்போது. அதனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துகிட்ருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு கொஞ்சம் போக போக கொஞ்சம் பயமெல்லாம் தெளிஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, முன்னாடி வந்துட்டு இங்கே ஆற்றில் வந்து குளிக்கிறவங்க சுழலில் வந்து மாட்டி இறந்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமூக விரோதிகள்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து ஆற்றுக்குள்ளே முங்கி இருக்கிறவங்க வந்து இங்கே குளிக்கிறவங்களுடைய கால்கள் எல்லாமே இழுத்துட்டு போயிட்டு பாறைக்கடியை வச்சு அவங்கள வந்துட்டு இப்போ பிணமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களே தேடுற மாதிரி தேடி பணமெல்லாம் பிடுங்கியிருக்காங்க. இதெல்லாமே நடந்திருக்குது. பட் இப்போ அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. பாறைக்கு பேர் வந்து 3 சர்ப்ப பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாறைக்கு மேலே தான் வந்து அம்மன் வந்து இருக்காங்க. அது கூட லிங்கம், சூரியன், சந்திரன் சொல்லிட்டு எல்லா சிலைகளுமே இருக்குது. இந்த சிலைகள் எல்லாமே வந்து நேராக வந்து காளியம்மன் இருக்கக்கூடிய சன்னதிக்கு நேராக வந்து அமைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து வணங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சக்தி வாய்ந்ததுங்கிறன்னா நான் சும்மாலாம் சொல்ல முடியாது. நாங்களாம் கண் கூட பார்த்துருக்குறோம். ஒன்றுமே இருக்காது. அது அவங்க லைஃப் கார்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்க. அது அதாங்க லைஃப் கார்ட்ஸ். எப்போவுமே வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே தயார் நிலையில் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் கார்ட்ஸும் வந்து மேலே நின்றுட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பரிசெல்லாம் வரலாம். அதே மாதிரி படித்துறையில் மட்டும் குளிங்க. உள்ளெல்லாம் போயிட்டு கண்டிப்பாக குளிச்சிடாதீங்க. அதெல்லாம் சேஃப் இல்லாத ஒரு இடம், சுழல் ஏற்பட்டுரும். அதனால அங்கெல்லாம் போகாதீங்க. வண்டி அந்த பக்கம் விட மாட்டாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க. இங்கே வந்து குண்டம் இறங்குதல் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே நடத்துகிறாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தான் வந்து இந்த வனபத்திரகாளியம்மன் கோவில். இந்த கோவில் வந்து கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அடுத்து தேக்கம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.